உங்களோட ஹெட்டுக்குள்ள ரெண்ட் கொடுக்காம பே பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பர்சன் யார்? எஸ், யாரோ இருக்காங்க. என் மூஞ்சியை காட்டு கொடுக்குறது. That love is in the air. 3 மாசத்து 4 மாசத்துல சொல்லிடுவாங்க. பண்டிகையை கொண்டாடுங்கடே. 3 monthsல சுனிதா உங்களோட லைஃப் பார்ட்னரை பத்தி ரிவீல் பண்ணுவோம். Red Note presents Sunita from Silence to Spotlight. Title sponsor Sri Varma Wellness. Pattan Brahmandam Barni Silks, RKV Road, Erode. Powered by Archie Masala. Venue partner V Space. அறுவை சிகிச்சையில் ஆக்குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். உங்களுக்கு ஒரு ஃபேன் வந்து ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காரு. ரெட் நூல் தபால். நல்லா பாடுவாங்க சிங்கர் ஜொனிதா, நல்லா ஆடுவாங்க டான்சர் சுனிதா. ஐயோ யாரா ஏன் நீங்க அழுதீங்க? இல்ல, காதலுடன் கௌதம் சொல்லிட்டு ஒரு பையன். ஐயோ எனக்கு சவுத் இந்தியன்னா ரொம்ப பிடிக்கும். வாயில தண்ணி வருது. சவுத் இந்தியன் லீஃப்ல சாப்பிடுவாங்க. ஐயோ 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 பொடி போட்டு ஆயில் ஊத்தி லியோல இருந்த ஒரு பாட்டு இருக்கு. I'm scared, I'm dawn. no, that is beast. படிக்காத தற்குறி பேல. யாருங்க இங்க வா? ஐயோ. My life is a game. தெரியல. தெரியும். மூஞ்சில எவ்வளவு ஃபேக்கா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாரு. தோத்துக்கிட்டே. பார்ட்டில வேற மாதிரி ஆடுவேன். அசிக்க ஆடுவேன். பார்ட்டில என்னங்க டீசன்ட் சிக்னேச்சர் டான்ஸ் மூவ் கால்ட் தப்பாங்குத்து. இறங்கி ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா ஐயவனு நினைச்சண்ட படையார பாடே எடப்பாடியா இல்ல இதுல பாட்டுல பாட்டு கேட்ட காதல் போயிரும். உங்களோட ஹெட்டுக்குள்ள ரெண்ட் கொடுக்காம பே பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பர்சன் யார்? 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV ரோட், ஈரோடு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாய் சுனிதா. ஹலோ வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மீட் பண்ணல ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். So welcome to the show Funcast. ஷோ பேரு Funcast ஆன ஒரு ஷோ. ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட ஃபன் மூட் ஆக்டிவேட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஃபன் மூட் ஆக்டிவேட் மைண்ட் அங்க போகுதே. சொல்ல கூடாது. மேல பார்த்து யோசிக்கும் போது ஓகே. மொட்டை மாடி ஞாபகம். ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை மாடி and friends இருந்தாலே ஃபன் மூட் தான். நிஜமான friends, okay, not work colleagues. I mean friends. நிறைய ஃபேன்ஸ் உங்களை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, மெசேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆஃப் கோர்ஸ் நிறைய மெசேஜ் வரதுனால நம்ம ரீட் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு ஒரு ஃபேன் வந்து ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காரு. போஸ்ட் போட்டாங்க. எஸ், ரெட் நூல் தபால். ரெட் நூல் தபால். ரெட் நூல் தபால். சோ நானே ரீட் பண்ணிரவா? ஃபாஸ்டா ரீட் பண்ணிரேன். ஓகேவா? வணக்கம் சுனிதா. வணக்கம். நல்லா பாடுவாங்க சிங்கர் ஜொனிதா, நல்லா ஆடுவாங்க டான்சர் சுனிதா. ஆஹா. சுனிதா வர்ற குக் வித் கோமாளி எபிசோட் மட்டும் குக் வித் கோமாளி இல்லங்க, குக் வித் ஏஞ்சல்னு சொல்லுங்க. ஐயோ யாரா இவன்? நீங்க பேசுற தமிழ் கொஞ்சம் ராங்கா இருந்தாலும் எங்க மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதியுது. சூப்பருங்க. ஆமா, அஸ்ஸாம்ல பிறந்த சுனிதா ஆசமா இருந்தாலும் நாங்க எப்பவுமே அவங்க மேல பாசமா தான் இருப்போம். யா. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம் அதிசயம், அதுபோல் கோமாளியாக ஒளிந்திருக்கும் ஏஞ்சல் சுனிதாவும் அதிசயம். இது ஒரு பாட்டுல பூக்கள் அதிசயம். ஆமா, அவர் கவிஞர் மோடுக்கு எழுதிருக்காரு. ரொம்ப நல்ல பையன், லெட்டர் எழுதின பையன். ஆமா, சூப்பர். ஆமா. வானிலை மாற்றம், வெண்மேக மூட்டம், காரணம் சொல்லுங்க. வானில் மீன்ஸ் ஸ்கை. இப்போ வந்துருச்சு. வானிலை மாற்றம். வானிலை மாற்றம்னா கிளைமேட் சேஞ்ச். ஓகே, கிளைமேட் சேஞ்ச். இது தமிழ் ரைமிங் கவிதை. வானிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச். வானமெங்கும் மேக மூட்டம், கிளவுட்ஸா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. காரணம் கண்முன்னே உன் தோற்றம். வாட் தோற்றம்? தோற்றம் மீன்ஸ் லுக் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு தமிழ் கவிதை. மேபி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி சுனிதா. உங்களை பார்த்து நிறைய ரசிச்சிருக்கோம், சிரிச்சிருக்கோம். தொடர்ந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் சுனிதா. காதலுடன் கௌதம் சொல்லிட்டு ஒரு பையன்.
இவரை காப்பாத்த சோ ஸ்வீட் நீங்களா நான் தான் இருந்தீங்க. இருந்தேன். ஐயோ ரொம்ப 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 நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அது எனக்கு கொடுங்களேன். நான் குக் வித் கோமாளில யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் கவிதை எல்லாம் இருக்காது. ஓகே. நான் பிறந்தது ஆசாம்ல, ஆனா நான் இருக்கிற அசாம்ல. என்ன அது இல்ல, அஸ்ஸாம்ல பிறந்த சுனிதா ஆசமா இருந்தாலும் நாங்க எப்பவும் அவங்க மேல பாசமா தான் இருப்போம். ஆசம் பாசம், பாசம்னா அன்பு இல்ல. நான் அது அப்படி காப்பி பேஸ்ட் அப்படி பண்ணுவாங்க. போ- சரி yeah. ரொம்ப நன்றி. கிரெடிட்ஸ் வேண்டாம் வேண்டாம். ஸோ அடுத்ததா ஃபன்காஸ்ட்ல வந்து செகண்ட் ரேபிட் ஃபயர் போயிடலாம். குயிக்கா ஃபாஸ்டா ரேபிட் ஃபயர் போயிடலாம். ஓகேவா? உங்களோட ஹெட்டுக்குள்ள ரெண்ட் கொடுக்காம பே பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பர்சன் யாரு? கேள்வி சம கேள்வி நினைக்கிறேன். எஸ், யாரோ இருக்காங்க. நீங்க கௌதம் கூட சொல்லலாம். வேண்டாம் அல்ல வேண்டாம். நிறைய செருப்படி அப்பதான் ஒரு படி. ரெண்ட் பே பண்ணாம இருக்கிற அந்த பர்சன் ஹூ, ஹெட், ஹார்ட் எல்லாம் சொல்லலாம். இப்போ சொல்ல முடியாது. சொல்ல அது அது இப்போ போயிட்டு இருக்கு, பார்க்கலாம். Soon Sunita will update who will stay without rent in Sunita head அப்படின்னு சொல்லி. யா, தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு சீக்கிரம் சொல்லுவீங்க? சொல்லுவேன். ஒரு 3 மாசம் 4 மாசத்துல சொல்லிடுவேன் அந்த விஷயம். 3 monthsல சுனிதா உங்களோட லைஃப் பார்ட்னரை பத்தி ரிவீல் பண்ணுங்க. ஏங்க அது லைஃப் பார்ட்னர் தான் இருக்கணுமா? இல்ல, சோல்மேட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக கூடாதா? இருக்குல. ஃப்ரெண்ட்ஸ் இப்பவே இமிடியேட்டா வந்து நம்ம சொல்லிரலாம். பட் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம், அப்படி எல்லாம் இருக்கலாம். யா சோ அப்போ அது எரேஸ் பண்ணிருங்க. பாய் ஃப்ரெண்ட் தான் அது, அந்த மாதிரி. ஓகே, ஒரு ட்ரூத் சொல்லுங்க. ஒரு உண்மை ஒரு சொல்லணும். ட்ரூத் ஒன்னு சொல்லணும். யாருக்குமே தெரியாத ட்ரூத், இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ட்ரூத். உண்மை. யா, என் மூஞ்சியே காட்டு கொடுக்குது. அப்படியே நெத்தில ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எல்இடி மாதிரி. ஆமால. எல்இடி டிஸ்ப்ளே மாதிரி போயிட்டு இருக்கு. That love is in the air. அந்த சொல்லியாச்சு. அந்த இல்ல புரியலல, கொஞ்சம் சென்சிபிளா இருக்கணும் இதெல்லாம் புரிஞ்சிறதுக்கு. இன்டெலெக்சுவலா இருக்கணும். இன்டெலெக்சுவலா இருக்கணும். ஆமா, ஸ்கூலுக்கு போயிருக்கணும். நம்ம இல்லையே. உங்களோட வைபுக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கிற அனிமல் என்ன அனிமல் சொல்லுவீங்க? கேட். கேட். ஏன், எதனால? ஹைப்பர் ஆக்டிவா இல்ல ஒரு மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி? தூங்கிட்டு இருப்பானா? ஆமா, தூங்கிட்டு வீட்ல இருப்பானா? ஆமா, வீட்ல நிறைய கேட் இல்ல, தூங்கிட்டு தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் few people மியாவ் மியாவ் கூப்பிடுவாங்க, அதனால கேட் வந்தது டக்குனீங்க தெரியல. வாவ், சூப்பர். But they are very hygienic. ஹா, Cats are very hygienic. அதனால நீங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்கிற டைம்ல உங்களோட கம்ஃபர்டபிள் ஆக்டிவிட்டி என்ன? வெட்டியா இருக்குது. வெட்டி சும்மா எதுவுமே பண்ணவே கூடாது. கால் அப்படியே சோஃபா மேல தூக்கிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. அதுதான் எனக்குள்ள வெட்டி இருக்கிறது அவ்வளவு பிடிக்கும். Seriously? ஐயோ, நோ டிவி, நோ மொபைல். மொபைல் வேணுங்க. ஓகே. மொபைல் வேணும். ஆனா இட்ஸ் நாட் லைக் வெட்டி இருக்கணுங்க. எதுவுமே யோசிக்க கூடாது. மண்டைக்குள்ள எதுவுமே போக கூடாது. அந்த ஃபேன் ஒரு காத்து, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஜம்முன்னு சோஃபா மேல கால் மேல தூக்கி தூக்கம் வந்தா தூங்கிரணும். தூக்க வந்து தூங்கினோம். அப்படி எதுவுமே யோசிக்க கூடாதுங்க. கரெக்ட். வெட்டி இருக்கிறது எவ்வளவு பெரிய வேலை இருக்குது. சாம அதான் பண்ணிட்டு இருக்கான். இயர் ஃபுல்லா அதான் பண்ணிட்டு இருக்கான். பட் இப்பதான் வேலைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம். ஐயா உங்களுக்கு செய்யனா செய்றாரு. சோ அடுத்த ரேபிட் ஃபயர் क्वेश्चन என்ன அப்படினா, வாட் இஸ் யுவர் சிக்னேச்சர் டான்ஸ் மூவ் கால்ட்? டப்பங்குட்டு. ஓ, டப்பாங்குத்து. டப்பாங்குட்டு. இறங்கி இறங்கி நாக்கெல்லாம் மடிச்சிட்டு. நாக்கு அழிக்க முடியாது. ஓகே. ஆனா நான் ரொம்ப ஹாப்பியானா ப்ரொஃபஷனல் டான்ஸர்ல எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ப்ரொஃபஷனலா ஏதோ ஆடுவேன். அதெல்லாம் இல்ல. ஹாப்பியானா ஏய் அவ்வளவுதான். பாத்தியா அந்த வீடியோல பாத்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு ஆட பிடிக்கும். ஃபன்னா ஜாலியா. ஃபன் ஜாலி. டப்பாங்குட்டு இஸ் மை வேர்ட். சோ இப்போ வந்து நீங்க வந்து மார்க் பண்ண போறீங்க. நான் ஒரு சில ஃபியூ இது சொல்லுவேன். சோ எக்ஸாம்பிளுக்கு டிராமாட்டிக்கு நீங்க எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? உங்களுக்கு நீங்க டிராமாட்டிக் அவுட் ஆஃப் 10. ஓகே. டிராமாட்டிக். I'm a drama queen. I'm a drama queen. 10 plus. Yeah, I like drama. I like honesty. You're honest. Yeah, I'm a big drama queen. பொண்ணுனா drama இருக்கணும்ங்க. அப்பதான் அழகு. அழகு. சூப்பர். ரொமான்டிக். 100. I'm very romantic. Seriously? ஏங்க உங்களுக்கு ஏன் வேணும்? தெரியுது. nothing. கேர் பண்றதுக்கு. கேரிங்ல 100. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. கேரிங் தான் சொன்னாங்க. Yeah, I'm very caring. கேரிங் at times என்ன ஆயிடுதுன்னா அது பொசசிவா மாறுது. அங்கதான் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வரும். ஆனா ஐ எம் வெரி கேரிங். வெரி கேரிங். வை? பாருங்க, மொட்டை மாடி நீங்க வாங்க அப்ப பார்க்கலாம். கண்டிப்பா நான் வரேன். சாப்பிடுறது அவுட் ஆஃப் 10 எவ்வளோ? ஐ எம் வெரி சூஸி. எனக்கு இது பிடிச்சிருக்கா, இது மட்டும் தான் சாப்பிடுவேன். அதுல ஏதோ சேஞ்ச் இருந்தா சாப்பிட மாட்டேன். ஓகே. ஐ எம் வெரி பர்టిక్యులர் ஆன் தட். எனக்கு அது வேணும்னா அதுதான் வேணும். வேற எதுவுமே இல்ல. சுத்தி எதுவுமே சைடு டிஷ்ஷா எதுவுமே இருக்க கூடாது. நோ, அப்படி இல்ல. ஓகே. If I ask you something,
அது மட்டும் தான் எனக்கு கிடைக்கணும். வேற ஃபுட் You will, if you get something else, even if I'm dying out of hunger, I will not eat. ஓ ஆமாவா? அது எனக்கு இருக்கு. அது மட்டும் தான் வேணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்படிதான் டேக் கேர் பண்ணுவாங்க. ரூபி கேசரி பண்ணுவாங்கல்ல, இவ்வளவு எடுத்துட்டு வருவான். ஏதோ கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா சாப்பிட மாட்டேன். அவன் ஃபீல் பண்ணிட்டோம் என்ன வேணாலும் பண்ணிட்டோம், சாப்பிட மாட்டேன். ரெட் கலர்னா ரெட் ரெட் கலர் அதுதான். அவ்வளவுதான். நோ எல்லோ நோ சம்திங். எனக்கு சவுத் இந்தியன்னா ரொம்ப பிடிக்கும். வாயில தண்ணி வருது. சவுத் இந்தியன், ஜப்பான் லீஃப்ல சாப்பிடுவாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஆந்திரா ஃபுட் எல்லாம் பொடி போட்டு ஆயில் ஊத்தி கடவுளே வாங்க டயட்ல இருக்கனே இல்லனா அப்படி வாங்க. ஆமா எனக்கு ஆந்திரா ஃபுட் ரொம்ப பிடிக்கும். காரமா சாரமா அப்படி பிடிக்கும் எனக்கு அது. பட் ஐ அம் வெரி பர்టిక్యులர் சூசி. சூப்பர். ஸ்லீப். ஐ அம் a dead sleeper. ஓகே. டெட். என் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு யாரும் தூங்கும் போது தூக்கிட்டு போனாலும் உனக்கு தெரியாது அந்த மாதிரி. நான் ரொம்ப ரொம்ப டீப் ஸ்லீப்பர். ஆனா ரொம்ப டைம் ஆகும் தூங்குறதுக்கு. ஓ லேட் நைட். ரொம்ப லேட் ஆகும். 3 மணி தான் தூங்குறேன். இப்போ நாளைக்கே குக்கு வித் கோமாளி ஷூட் இருக்கு, இன்னைக்கும் 3 மணி தூங்குவேன். ஆனா எந்திக்கணும் 6 மணி. சோ அது ஃபுல் பாதி ஷூட் முடியறதுக்குள்ள இப்படி ஆயிருவேன். ஐயோ எனர்ஜி போயிடும். ஆமா ஆமா. பட் டெட் ஸ்லீப்பர். அவுட் ஆஃப் 10க்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுக்கலாமா? கொடுங்க. இப்ப கரண்ட்ல உங்களுக்கு இருக்கிற எனர்ஜியை வச்சு ஒரு எமோஜி சூஸ் பண்ணுங்க. இப்போ அது ஒரு எமோஜி இருக்குல்ல, வாய் இப்படி எல்லாம் போகும், அப்படியெல்லாம் போமா. ஐயோ கொலகொலாம் ஆயிடுச்சு. அந்த நிலைமையில இருக்கேன். ஏன்னா மக்களே, நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நான் இந்த மாதிரி ஷூட் பண்ணதே இல்ல. இந்த ரெட் நூல தான் ஃபர்ஸ்ட் டைம். கால் இந்த இறங்குல இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா ஜெனரலி ஷூட்ல வருவோம், ஒரு காஃபி குடிப்போம், கொஞ்சம் பேசுவோம், அதுக்கப்புறம் தான் உட்காருவோம். போய் இது வந்ததுல இருந்து மைக்க பிடிச்சு மணிக்கணக்கா போயிட்டே இருக்கு. நானே டென்ஷன் கொஞ்சம் கேப் கொடுத்தா சாப்பிட்டுருவேன். இப்போ நீங்க ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போறீங்க, குக் வித் கோமாளி செட்டுக்கு போறீங்க, நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ தீம் வச்சு உங்களை வெல்கம் பண்ணணும். என்ன இன்ட்ரோ தீம் நீங்க வந்து கேப்பீங்க? இது லியோல இருந்து ஒரு பாட்டு இருக்கு, லியோ 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 மை லைஃப். ஐயோ செமையா இருக்குமே, ஒரு மாதிரி ட்ரிப்பி மோட்ல இருக்கும் அந்த சாங். அந்த பொண்ணு பாடுவாங்கல்ல, ஐ அம் ஸ்கேர்ட், ஐ அம் டோன். no, that is beast. சாரி யாருங்க இவங்க? சாரி ஐம் சாரி. லியோல இருந்து ஒரு கேர்ள் ஒரு இது இருக்கு, லியோல மை லைஃப் இஸ் a game. தெரியல, மூஞ்சில எவ்வளவு ஃபேக்கா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாங்க. தெரியுங்க. அவர் ஷர்ட்லாம் மாத்திட்டு பேக் ஷாட்ல இருந்து போவாங்க உள்ள. எதுக்கு எக்ஸ்ட்ரா பிட் போட்டுக்கிட்டு? வாட் இஸ் யுவர் ஃபன் ஃபேக்ட் அட் அ பார்ட்டி? ஃபன் ஃபேக்ட், உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஃபன் ஃபேக்ட் பார்ட்டி டைம்ல. ஃபன் ஃபேக்ட் இன் தி பார்ட்டி. எஸ். ஃபன் ஃபேக்ட் என்னன்னா that people think that I will dance very proper, prim and proper, ஒரு பொண்ணு மாதிரி. அது பட் நம்ம டப்பா பார்ட்டில வேற மாதிரி ஆடுவேன். ஓ அசிகத்துக்கு அசிகா ஆடுவேன். அது அவங்க சொல்லும்போது அவங்களோட வெறி வரல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆடுவேன். ஆமா, பட் தட் இஸ் only fun. ரொம்ப prim and proper ஆடுறது. டீசன்சி எல்லாம் பார்ட்டில என்னங்க டீசன்ட்? அது என்னோட பார்ட்டி ஜெனரலா I don't go out parties. only மொட்டை மாடி, only with my friends. அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது 4-5 பேர் தான், அவங்க கூட தான். கம்ஃபர்ட்டபிள் ஜோனுக்குள்ள நம்ம என்ன வேணாலும். people who don't judge, they are my friends. simple. உங்க லைஃப்க்கு ஒரு டைட்டில் வைக்கணும், என்ன டைட்டில் வைப்பீங்க? அவனுக்கு ஒரு டைட்டில் நான் வச்சிருக்கேன், நீ பாருங்க. சுத்தி பாரு செருப்படி 100 இவனுக்கு வந்து வீட்டுல லோனு ரோட்டுல நானு அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு டைட்டில் வச்சிருக்கேன். நீங்க கவிதை நல்லா பண்றீங்களே. நைஸ். தேங்க்யூ. அவனுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன், வள்ளுவர் கோட்டம் வயசான ஆண்டி கூட ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணு. தேங்க்யூ. நல்லா பண்ற. அவன் பாவுட்ரு ஓடிட்டா, அப்படியே ஓடிரு. நீங்க சொல்லுங்க. நிறைய செருப்படி அப்போதான் வரும் உருபடி. சீரியஸ்லி அல்டிமேட். நிறைய செருப்படி, அதனால தான் உருபடி. சீரியஸ்லி நல்லா இருக்குங்க. உங்க harmless red flag என்ன? I'm very cringe, maybe overly caring, cringe, harmless red flag. நிறைய peopleக்கு அது red flag தெரியும். என்னடா ஓவரா இது பண்றாங்க. no I don't dominate. Okay. பாசத்துல கொல்லுவாங்க சொல்வாங்கல்ல, பாசத்துல certain people. I'm a very touchy person. I need that person. அப்படி கிளிக்கிட்டே ஏதோ டச். என்னோட love language itself is a touch feel. touch. கை பிடிச்சிட்டே இருக்கணும், அப்படி அது இருக்கணும். அது நிறைய பீப்புள் will know that's cringe. நிறைய பீப்புள். பட் மத்தவங்க கூட நடந்த வரைக்கும் தான் கிரிஞ்சு, நம்ம கூட நடந்தா நல்லா ஃபீல் ஆகும். that's my red flag, I believe. அது மத்தவங்களுக்கு. எனக்கு அது ரெட் ஃபிளாக் இல்ல, அது என்னோட பாசம். எனக்கும் ரெட் ஃபிளாக் இல்ல.
ஓகே ஓகே நல்லா சரி சரி சும்மா கொஞ்சம் கேப்ல வந்து நம்ம போட்டுருவீங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு ரூலை நீங்களே பிரேக் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. என்ன ரூல்? தட் நான் ரூல்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணுவேன். அது பிரேக் பண்ண ரொம்ப ஆசை. நிறைய ரூல்ஸ் ரூல்ஸையே பிரேக் பண்ணணும். ரூல்ஸே பிரேக் பண்ணணும். நான் பிபிக்குள்ள நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ண யோசிப்பேன். அதுக்கப்புறம் இங்கல இருந்து ஒரு நியாயம் வரும் உள்ளல இருந்து, ஏன் தெரியல பிரேக் பண்ண முடியாது. ஐ அம் வெரி வாட் டு சே ப்ராப்பரா இருக்கணும் எல்லாத்துல. அது இருக்குல்ல, அது எங்கேயும் எனக்கு பிரேக் பண்ண தோணும். ஆனா ஐ டோன்ட் நோ வை ஐ அம் நாட் ஏபிள் டு டு தட். இப்போ சிடபிள்யூசி ஒரு இன்சிடென்ட் சொல்றோம். ஒரு நம்மளுக்கு மார்க்கிங் இருக்கும். கோமாலிஸ் இங்க நிக்கணும், குக் அங்க தான் நிக்கணும். ஆனா கோமாளி எப்படி கோமாளி தரமா எங்க போயிடுவாங்க. ஏனால அது பிரேக் பண்ண முடியாது. டைரக்டர் சார் ஒரு வாட்டி சொல்லிட்டாங்களா அந்த பொசிஷன்ல நிக்கணும், அங்கதான் நிக்கணும். அந்த ஃபுட்டேஜ் என்ன வரும் தெரியுமா? யார் யார் பிரேக் பண்ணிருக்காங்களோ அந்த ஃபுட்டேஜ் தான் வரும். அங்கதான் எனக்கு தோணும், ஐயோ அந்த ரூலே பிரேக் பண்ணிருக்கலாமே அப்படி தோணும் எனக்கு. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்ல பெஸ்ட் பர்சன் கிட்ட நீங்க ஹைட் பண்ற ஒரு எமோஷன் என்ன? ஐ ஹைட் என்னோட விஷயம் இல்ல, அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கா, தப்பா இருக்கு எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டே இருக்கேன், நோண்டிட்டே இருக்கேன், பண்ணாத பண்ணாத. ஒரு மூமெண்ட்ல இல்ல ஒரே சப்பு அடிக்க தோணும். அதெல்லாம் நான் கொஞ்சம் ஹைட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு புரிஞ்சிடும் நான் மட்டும் தான் இருக்கேன். இப்போ நானும் உனக்கு செருப்படிக்கு மாதிரி பண்ணா அது நீ எங்க பிரேக் டவுன் ஆயிடுவேன். அதனால நான் உத்துப்பேன். சரி ஓகே பண்ணிக்கோடா, பண்ணிக்கோ, கொஞ்ச நாள் பண்ணிக்கோ அப்படி. அதுதான் நான் ஹைட் பண்ணுவேன். அந்த செருப்பு கொடுக்கணும் தோணும்ல, அடிக்க கோவம் இருக்குல்ல, அதை நான் ஹைட் பண்ணுவேன். ஓகே, லாஸ்ட் செக்மெண்ட். நாங்க எல்லாமே நிறைய சோஷியல் மீடியாஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு செக்மெண்ட் சுனிதாவை. நீங்க பாட்டு பாடுற செக்மெண்ட் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. உங்களோட நீங்க நிறைய இடத்துல பாட்டு பாடிருப்பீங்கல்ல, அது எல்லாமே நாங்க வந்து கலெக்ட் பண்ணி அதுல எங்களோட ஃபேவரட்டா வந்து 2-3 பாட்டு வந்து எடுத்து. சிங்கப்பெண்ணே, கண்மணி அன்போடு நீங்க பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடுங்க, அவ்வளவுதான். ரெடி 3 2 1. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்ல சோக்கியமா, நான் எங்க சோக்கியமே, உன்னை எழுதி பாக்குது கவிதை கொட்டுது, அது எழுது நிமிஷத்துல எனக்கு கொட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அபிராமி 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 அந்த பாண்ட குட்ட ஏதோ சொல்லுவாரு, ஏதோ சொல்லுவாரு. மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் ஆனா ஆதக்குள்ள இது இதோ தாண்டி தாண்டி இதோ தாண்டி இதோ தாண்டி என்ன எனக்கு தாண்ட மாட்டேது. இதோ தாண்டி புனிதமானது 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 புனிதமானது. அவ்வளவுதான். சூப்பர். சீரியஸ்லி வேற லெவல். கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு இருக்கு. அந்த சுதன் ப்ரோ சொன்னாரு பாத்தீங்களா, சுனிதாக்கு கான்ஃபிடன்ஸ் தான் அல்டிமேட். ஐயோ நான் சிங்கப்பெண்ணே ரஹ்மான் சாருக்கு முன்னாடி பாடும்போது ரஹ்மான் சார் எல்இடில இருந்தாரு சூப்பர் சிங்கர்ல. ஓகேவா, சிங்கப்பெண்ணை பாடிட்டேன். ஓகே, அவர் எப்படி சமாளிச்சாரு இது கேளுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் தமிழ் அசாம் வரைக்கும் போயிருக்கு, பாடுறானே அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு அவரு. தமிழ் அசாம் போல இப்படி வந்துச்சுனா கரெக்ட்டா ஆயிடும் அப்படி. எனக்கு ஆனா தமிழ் பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் தமிழ் சாங்ஸ். அடுத்தது ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா. ஆஹா, ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா, நீல நேரம் எல்லாம் தேங்காய் சாப்பிடுமா, தேங்காய் சாதம் தான் சொல்ல போட்டு யாரும் இல்லையே, உன்னைக்கிட்ட யாரும் இல்லையே, ஐயவனு நினைச்சொண்ட படையார பாடு எடப்பாடியா, அதனால நினைச்சது போடு, கடல் தாண்டி இது பட்ட சாப்பிடு பாடு சாவு. அவ்வளவுதான், இவ்வளவுதான் தெரியும். சூப்பர், கிரேட், சம. சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரி நான் தானே, ஏ சொப்பனது எந்த ஏ யாரானே, சொப்பன சுந்தரி நான் தானே, ஏ சொப்பன எந்த ஏ யாரானே. எப்படி காதல் வந்துச்சோ எதச்சோ எதச்சோ இதுல பாட்டுல பாட்டு கேட்ட தெரியாது. காதல் போயிரும். சல்ல தேர்ட் டைமா, ஓ சாரி தேர்ட் தேர்ட் டைமா ஃபோர்த் டைம்ல. நீ வாடா, நீ மட்டும் பாடி வாடா, நல்லா இருக்கும். லாஸ்ட் சாங்
ஒத்தையடி பாதையில. ம். ஒத்தையடி பாதையில. நான் இது நிறைய கேட்டேன் ஆக்சுவலி. அப்போ தர்ஷன் கோமாளில ஆமா இருந்தாரு. ஆமா ஆமா ஆமா. ஒத்தையடி பாதையில காவி சோதே உன்னை என்ன சேருது பாரு காயுது நெஞ்சுமே யாரு செஞ்சிர யாரு யாரு கூப்பிடுதே உன்னை என்ன எனக்கு உன்னை யாரு கூப்பிடுதே அரிகடி உன்னையா சான யாழமான சீக்குதே. என்ன 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 லாங்குவேஜ்லயே தெரியாது இது. வேற லெவல். சீரியஸ்லி ஜிப்ரிஷ் ஆமா. கேளுங்க. பட் ஐ நோ ஆல் ரிதம் மியூசிக் தெரியுது. ஆனா லிரிக்ஸ்ல மட்டும் தான் ஏன் தெரியல. இது ஐ ஹேவ் சம் மென்டல் டிசார்டர். இல்ல எங்களுக்கே நிறைய தமிழ் லிரிக்ஸ் வந்து இல்ல நான் அதுதான் கேட்டிருக்கேன். நிறைய பேர் கலாய்ப்பாங்களா எனக்கு. அப்ப நான் சொல்லுவேன் நீ பாடு பாக்கலாம். தெரியாது. அப்ப அவங்க தப்பு. அப்போ நீ தமிழ்ல பிறந்தவங்களே உங்களுக்கு லிரிக்ஸ் தெரியாதுன்னா எனக்கு தெரியுதுன்னா ஓகே தான். ஃபைன் தான். இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா அந்த மியூசிக் எடுத்து தப்பான லிரிக்ஸ் இருந்தாலும் பரவாயில்லைன்னு டெலிவரி பண்றதே ஒரு வேற லெவல். சீரியஸ்லி ஒன்ஸ் அகைன் நம்ம சுனிதாக்கு இன்னொரு முறை கைத்தட்டி 100 rupees கொடுத்திருக்கேன். இந்த செக்மென்ட்க்கு 100 rupees கொடுத்திருக்கேன். தேங்க்ஸ் ரா மாமா. ஓகே தேங்க் யூ so much சுனிதா. Thank you கௌதம். நல்லபடியா ஃபன் காஸ்ட் வந்து நல்லபடியா முடிஞ்சது. ஃபன்னா இருந்துச்சா? ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஆமாவா? தேங்க் யூ. நீங்க மைக் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. மைக் பிடிக்கிறதுக்கு யாராவது ஓகே. தேங்க் யூ so much. ஆல் தி பெஸ்ட். லைஃப்ல நிறைய சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரணும்னு எங்க டீம் சார்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க் யூ கௌதம். உங்க கரியருக்கு ரொம்ப 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 வாழ்த்துக்கள். தேங்க் யூ. நீங்க அந்த மைக் மட்டும் பிடிச்சிட்டே இருங்க. கரெக்ட்டா இந்த மைக் உங்க கையில ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மைக் பிடிச்சி நீங்க ஒரு நாள் அப்படியே எங்கயோ இப்படி பண்ணணும். தேங்க் யூ. கண்டிப்பா டெஃபினட்டா பண்ணிடுறேன். தேங்க் யூ. தேங்க் யூ so much. தேங்க் யூ guys. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV ரோட் ஈரோடு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.